சாமி இந்த வீட்டுல தான் சாமி பேய் இருக்கு. காசுக்கு ஆசைப்பட்டு பேய் ஓட தெரியும்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பார்த்துட்டு பயமா இருக்கு. உள்ள போய் பேய் ஓட்டுக்கு சாமி போங்க. போலாம். கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும். பேயே எங்க இருக்க? என்ன மட்டும் எதுவும் பண்ணிடாது என்ன சாமி. பேய் ஓடி பிடிச்சு சொல்லுங்க, நான் கதவு திறக்கிறேன். என்ன தனியா விட்டு போயிட்டேன். கதவு திறடா ப்ளீஸ். தானே பயவாங்கடா. ஐயோ லைட் ஆஃப் ஆகுதே. பயவாங்கடா பேய்டா பயடா நிக்கிட்டே. கதவு திறடா. வாடா வாடா நீ பேய் ஓடி பிடிச்சு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கதவு திறக்கிறேன். அது வரைக்கும் திறக்கவே மாட்டேன். டேய் நாயே இப்ப மட்டும் நீ கதவு திறக்கல வச்சுக்கோ. குட்டிச்சாத்தா ரெட்டக்கா தெரியுது ஹாலிவுட் பேய் வரைக்கும் எல்லாத்தையும் மேல ஏறி விட்டுருவேன். உள்ளூர் பேய்க்கே மூத்திரம் வருது, இதுல ஹாலிவுட் பேய்னா அவ்வளவுதான். கதவு திறந்துருவோம் சாமி. ஒரு பயத்துல பண்ணிட்டேன். ஏடா நாயா என்ன பேய்கிட்ட தனியா மாட்டேன்னு பாத்தியா? இப்ப நம்ம இந்த வீட்ல பேய் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போறோம். டெஸ்ட் எல்லாம் பண்ண வேணாம், கன்ஃபார்மா இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்போ இவனே டேய் பேய் படலாம் பாத்துருக்கேன் இல்லையா? பேய் இருக்கு தெரிஞ்சாலும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். சரி டெஸ்ட் பண்ணுங்க. என் கையில கற்பூரத்தை ஏத்தி வீட்ல எல்லா பக்கமும் காட்டுவேன். எந்த பக்கம் கற்பூரம் அணைதோ அங்கதான் பேய் இருக்குன்னு அர்த்தம். பேயோட இவன் பண்றதெல்லாம் பயமா இருக்குது. எங்க இருக்க பேயே? ஐயோ சும்மா கேட்டதுக்கு பதில் சொல்லிச்சே. டேய் அந்த ரூம்ல தான இருக்குது பேய். அந்த ரூம்ல தான் இருக்குது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்ப சொல்ல வேண்டியதுடா, நீங்க கேட்கவே இல்ல. வர்ற ஆத்திரத்துக்கு விட தம்பி அந்த ரூமுக்கு எப்படி பேய் போச்சு? அது எப்படின்னா நான் டிவில சர்வமாயா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வர டெல்லுலு மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு பேய் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி லெஃப்ட்ல திரும்பின பாருங்க. உன்னோட டெல்லுலு நான் இங்க இருக்கேன். அப்பா பேய். அதுக்கப்புறம் நான் பயத்துல வீட்டை விட்டு வெளில உங்களை தேடி வந்துட்டேன். அந்த பேய் நான் கத்தன பயத்துல அந்த ரூம்ல போய் ஒளிச்சுக்கிச்சு. இங்க பாரு நான் இந்த வாழைப்பழ தோலை அந்த டோர் கிட்ட தூக்கி போடுவேன். அது உள்ள ஈத்துக்கிச்சு வச்சுக்கோ, பேய் கோமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி தூக்கி போடுங்க. உங்கம்மா எங்கம்மா மங்கம்மா இந்த வீட்டு விட்டு பேய கொஞ்சம் போயிடம்மா. சாமி அது உள்ள ஈத்துட்டு போகுது. நம்ம சும்மா தானே சொன்னோம், ஆனா உண்மையில நடக்குது. என்ன அங்கே நின்னுடுச்சு? சாமி என்ன ஆச்சு? பேய்க்கு கையெல்லாம் இருக்குது. சும்மா அந்த பேய் சுமத்தி விட்ட போல நானு எங்க அந்த தலைமை கட்ட ஒரு ஆசைக்கு டெல்லுல நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு உண்மையிலே வந்து பயமுத்துதே. அப்பத்தான் மாரியம்மா ஆடவரே நான் செய்த சகல பாவங்களை படி படவரே இந்த பேய் கிட்ட கொஞ்சம் காப்பாத்துக்கு ஆடவரே. பயமா இருக்கே. நம்ம கூட ஒருத்தன் தானே எங்க போனா அவன்? பயத்துல ஊச்சா வர அச்சட்டா வருது, அடக்க முடியலையே. டேய் இங்க வாடா. இங்க பாரு தம்பி, இந்த ஸ்லேட்ல எஸ் நோன்னு எழுதிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு ரூபாய் காயினை வச்சு நீ போய் அந்த பேய் இருக்க டோர் கிட்ட போய் வச்சுட்டு வந்துரு. அந்த பேய்க்கு நம்ம கிட்ட பேசணுமா வேணான்றது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பேய் வச்சுட்டு அப்போ சாமி நீங்களே போய் வச்சிருக்கல சாமி. நீ தானே போய் வைக்கிற, நான் இதுல போய் வைக்கிறேன். ஏன் பேய் இது ஓவிட்டு தான் பேய் தான் இப்படி சொல்றது செய்யடா. சரி சாமி நானே போய் வச்சிடுறேன். ஏ பேய் இந்தா போட்டு வச்சுக்கிற பதில் சொல்லு. தம்பி அது காய் டவுன்ல அப்ப அதுக்கு பேச விருப்பம் இல்ல நினைக்கிறேன். நம்ம போயிடலடா வா போயிடலாம். சாமி சாமி போதிக்க ஒரு நிமிஷம் அந்த போர்டை கொஞ்சம் பாருங்கல. என்னத்துக்காக பார்க்க சொல்றான்? காய் டவுன்ச்சு. சும்மா இருந்த பேயா அது இது பண்ணி உசு பேத்தி விட்டானே. எங்க அந்த தொடப்ப கட்ட ரெடியா வச்சுப்பா. ஐயோ பேய் வெளில வர போது போலயே. வேணா வேணா நீ வெளில வராது உள்ளே. ஐயோ லைட்ல ஆஃப் ஆயாவது. கடவுளே கடவுளே இது பேய்க்கிறது என்ன பண்ணி எப்படியாவது காப்பாத்திடு. அப்பத்தா மாரியப்பா எப்படியாவது இதை பேய்க்கிறது கொஞ்சம் காப்பாத்துங்க. நம்ம பேய் ஓட்ட ஒருத்தரை கூப்பிட்டு வந்துமே எங்க போனா அவன் காணோம். கீழே உட்காந்து நீ என்ன பண்றான்? நான் படத்துல வர மாதிரி கொடூரமான பேய் கிடையாது. நான் ரொம்ப பாசமான ஒரு பேய். பாசமான பேயா? பிரகாஷ் நம்பாதரா, பாதுகாப்புக்கு சாமி போட்டு கையிலேயே வச்சுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ பேக்கா, உங்களோட பேர் என்னது? பேயோட பேர் தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போற? என்னோட பேரு ரோஸ்மேரி. நைஸ் நேம். பேக்கா பேக்கா நீங்க எதுக்காக என் வீட்டுக்கு வந்தீங்க? நான் ஏன்டா இங்க வர போறேன்? நீ தானே என்ன வர வச்ச. நான் வர வச்சேன்? நான் என்ன சொல்றீங்க? நான் ஜாலியா ஆகாயத்துல பறந்து போயிட்டே இருந்தேன். அந்த டைம்ல நீ கரெக்டா பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். நல்லா யோசிச்சு பாரு. இந்த படத்துல வர டெல்லுல மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு பேய் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா பேயக்கா. அதனாலதான் நீ பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பேய் வந்துட்டே. ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. பேய பார்க்க ஆசைப்பட்டா அதுல பேய் வந்துருச்சா? என்னடா இது? ஆமா பேய் யார் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கிளம்பி நான் வந்துருவேன்.
பேயக்கா பேயக்கா எனக்கு பேய் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா இப்ப அது போயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க பேயக்கா. அப்பெல்லாம் போக முடியாது. ஏன் போக முடியாது? டேய் பிரகாஷ், பேயக்கா வேண்டாம் கோபப்படுற, அமைதியா பேசுறா. எக்ஸ்கியூஸ் மீ பேயக்கா, எதனால உங்க வீட்டுக்கு உங்களால போக முடியாது? அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க பாரு, என்னால ஒரே சொடுக்குல எல்லா லைட்டையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க ரெண்டு பேரும் மும்முரமா இதை பேசிட்டு இருக்காங்க. நம்ம நிச்சய கதை வந்து வெளில போயிடுவோம். அதுக்கப்புறம் இங்க பாரு, இந்த மாதிரி வித்தல என்னால பண்ண முடியும். ஆனா என்னோட சக்தியை வச்சு என்னால தானாவே வீட்டுக்கு போக முடியாது. எங்களோட கதவு திறக்கவே முடியல. தாப்பெல்லாம் எடுத்து தானே இருக்குது, அப்புறமே திறக்க மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உங்களால தானே வீட்டுக்கு போக முடியாது. ஆனா நாங்களே ஒரு மந்திரம் போட்டு உங்களுக்கு வீட்டுக்கு அமிச்சிட்டா எப்படி? நம்ம கிட்ட தான் ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் இருக்காருல்ல. ஐயோ, இவன் என்ன நம்மள கோத்து விடுறா. அவர் இது வரைக்கும் 112 கொடூரமான பேயெல்லாம் ஓட்டிருக்காராம். நீங்க நல்ல பேய் தானுங்க, உங்களை அசால்ட்டா ஓட்டிடுவாரு. நானே காசு பட்டு பேய் ஓட்ட தெரியும் சும்மா சொன்னேன். உடனே அட்வான்ஸ் வாங்கறதுக்காக 112 பேய் ஓட்டிருக்கேன்னு அடிச்சு விட்டேன். அது போய் இவன் பேய் கிட்ட சொல்லுவேன் நான் நினைச்சேனா. என்ன சாமி, நம்ம பேய் அக்கா அவங்க வீட்டுக்கு அமிச்சிடலாம்ல? என்ன வீட்டுக்கு அமிச்சிடுவீங்களா? நம்ம முன்னாடியே டூப்ளிகேட்னு சொல்லியிருந்தா இவன் மட்டும் அடிச்சிருப்பான். இப்ப பேயும் சேர்த்து நம்மள மொத்தம் போலியே அமிச்சிடலாங்க. உங்களை உங்க வீட்டுக்கு அமிச்சிடலாம். இனி நான் போட போற மந்தத்துல பேய் துண்டக்கான துணியக்கான ஓட போகுது பாரு. யோ நீ சப்பாத்தி மாவுல பொம்மை செஞ்சு நிக்கிற. நான் இது பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரும் எந்த கேள்வி கேட்க கூடாது. எல்லாரும் வாய் மூடிக்கிட்டு இருக்கணும். இப்பெல்லாம் பண்ணாதான் நம்ம டூப்ளிகேட் இல்ல ஒரிஜினல் நம்புவானுங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த பொம்மை தான் நம்ம பேயக்கா, நம்ம பேயக்கா தான் இந்த பொம்மை. கிழக்கச்சி மயில என்ன பத்தி கேளு. பேய ஓட்டுறதுல நான் தான் முதல் ஆளு. யோ என்ன தம்பி, பேய் போயிச்சா? பேய் லவுல போலையா? கழுத்து வந்து பாரியா. ஏதோ மந்திரப்படிய சட்டையை காண போயிட்டேன். மந்திரப்படி என்ன பண்ணு பார்த்தா சட்டையை போயிச்சாடா. தம்பி இருப்பா, உன் சட்டை இப்ப வந்துரும். வெந்த தனிந்தது காடு, பேய வீட்டை விட்டு ஓடு. இந்த வாட்டி உனக்குடி. என்னோட வேட்டி எப்படி அவுந்துச்சு? யோ இன்னே நீ ஃபர்ஸ்ட் யா சட்டை கழட்டி இப்படி ஓ வேட்டே நீ கழட்டி நிக்கிற. தம்பி என்ன நடக்குது எனக்கு புரியலப்பா. மந்திரத்தை மாட்டி போட்டு நினைக்கிறேன். ஐயோ லேடிஸ் பேய் முன்னாடி அசிங்கமாவுது. என்ன திடீர்னு மேல இருந்து வேட்டி வருது. ஏதோ ஒண்ணு வேட்டி வந்துச்சா, ஃபர்ஸ்ட் கட்டிட்டு உட்காந்துருவோம். யோ உனக்கு மந்திரம் போட தெரியுமா தெரியாதா? தம்பி இந்த வாட்டி பாரு, மிஸ்ஸே ஆகாது. பாக்குறேன் இந்த வாட்டி நீ என்ன பண்ணணும் எனக்கு சொல்றேன்னு. சேஃப்டி ஃபர்ஸ்ட் வேட்டி டைட்டா புடிச்சுப்போம். ஒரு பிளட் 10,000 ஆறா. இந்த மந்திரத்துல பேய் ஓட போது பாருடா. போன வாட்டி சட்டை வேட்டி, இந்த வாட்டி பல் போடுச்சா. யோ உனக்கு மந்திரம் போட தெரியுமா தெரியாதயா? பல் போடுச்சியாயோ. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணி தரேன். நீ சும்மா கத்துற. நீ என்னத்த மந்திரப்பட்ட? ஒரு சப்பாத்தி மாவுல ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு பேய் ஓட்டாடிங்கள ஏமாத்தி இருக்கிறதானே. இவங்க சட்டை போடுறது பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கு. என் சக்தி வாய்ந்த பொம்மையை நீ கலாய்க்கிறியல்ல. உன்னை வாய்க்கோ மூஞ்சிலே நீ எடுத்து வச்சிட்டல உன்னையா. எப்படி நம்ம பேயக்க மறைச்சு போயிட்டாங்க? யோ நீ போட்ட மந்தத்துல பேய் போயிச்சியா? நம்ம தான் பேய போச்சு நம்புறான். அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். பார்த்தல தம்பி நம்ம பவர ஒரு மந்திரம் பண்ணி ஓடிச்சு பாரு. தம்பி ஏன் தம்பி சோகமாக்குற? அதான் பேய் போச்சுல, ஜாலியாரு. அந்த பேய் இருக்கிற வரைக்கும் அதை அனுப்பணும்னு தோணுச்சு. அது போனக்கு அப்புறம் அது இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. எனக்கு அந்த பேய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சாமி. தம்பி தம்பி அதை மட்டும் சொல்லாத. நான் திரும்ப வந்துட்டேன். தானா போன பேய் திரும்ப வர வச்சிட்டேன். எனக்கு காசை வேணா ஒண்ணு வேணா. சாமி நான் விட்டு விட்டு போயிட்டேன் நானே. இந்த பேய் எபிசோட் சீசன் 2 வேணுமா? ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. சீசன் 2 கூடிய சீக்கிரத்துல வந்துரும்.